Hey guys, welcome you all back to my YouTube channel tamil.py. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எப்படி நம்ம டெஸ்க்டாப்பில் பைத்தன் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைத்தனுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாம். அண்ட் இப்போ நான் புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே பைத்தன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அண்ட் பைத்தன் ப்ரோக்ராமிங்கை டோட்டலாகவே கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் நான் அப்லோட் பண்ண போகிற வீடியோஸை மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். அண்ட் இதை பார்க்குறது மூலியமாகவே நீங்கள் பைத்தன் ப்ரோக்ராமிங்கை கற்றுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைத்தன் ப்ரோக்ராமிங்க்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம். பைத்தன் அப்படிங்கிறது ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் அது பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக புரிகிற வகையில் இருக்கும். ரொம்ப வந்துட்டு காம்ப்ளெக்ஸாக மிஷின் புரிகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. இங்கிலீஷ்லேயே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தன் அப்படிங்கிறது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். அண்ட் பைத்தன் அப்படிங்கிறது ஒரு இன்டர்பிரட்டர் பேஸ்டு லாங்குவேஜ். அதாவது வந்துட்டு நம்ம பைத்தனில் எழுதுகிற ப்ரோக்ராம் எல்லாத்தையும் இன்டர்பிரட்டர் வச்சு தான் மிஷின் கோடாக மாற்றுவோம். இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம் நீங்கள். அந்த இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட பைத்தன் கோடை பைட் கோடாக மாற்றும். அந்த அதாவது வந்துட்டு நம்ம எழுதுகிற பைத்தன் ப்ரோக்ராமில் ஏதாச்சும் எரர் இருக்கா அப்படின்னு சொல்லி முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பைட் கோடாக மாற்றிக்கும். அந்த பைட் கோடை பைத்தன் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லப்படுற இன்டர்பிரட்டருக்கு அனுப்பி அதை அதுக்கப்புறம் தான் மிஷின் லாங்குவேஜாக மாற்றும். அந்த மிஷின் லாங்குவேஜ் எடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு கொடுத்துரும். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதில் ஏதாச்சும் பர்மிஷன் ஓவர் ரைட் பண்ணியிருக்கா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி எந்த எரருமே இல்லை அப்படின்னா அது வந்துட்டு ஹார்ட்வேரை கொடுத்து ரன் பண்ண வைக்கும். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா நம்மளோட பைத்தன் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது. அது இப்போ அந்த ஹார்ட்வேர் அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். இதுதான் வந்துட்டு பைத்தன் ஒர்க்கிங் ஆர்கிடெக்சர். இப்படி தான் பைத்தன் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு பைத்தன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும், அது எந்த விதத்தில் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பல விதங்கள் அது பெஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வெப் ப்ரோக்ராமிங்லேருந்தே ஆரம்பிக்கலாம். வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பைத்தன் ஒரு கிரேட் சாய்ஸாக இருக்குது. வெப்சைட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா HTML ஃபைல்ஸ், CSS ஃபைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்துட்டு பேக் எண்ட் ப்ரோக்ராமிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு பைத்தன் வந்துட்டு அந்த பேக் எண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்குது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா பைத்தன் வந்துட்டு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கூடவே டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் பைத்தன் ஒரு கிரேட் சாய்ஸ். ஏன்னா வந்துட்டு பைத்தனில் இன்னும் நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. அந்த லைப்ரரிஸை பயன்படுத்தி நம்ம வெப்சைட்ஸ் டெவலப் பண்ண மாதிரியே அப்ளிகேஷன்ஸும் டெவலப் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷன்ஸை ஈஸியாக நம்மளால் வந்துட்டு EXE ஃபைல்ஸாக கூட மாற்றிக்க முடியும். ஸோ அப்படி மாற்றி நம்ம டேரெக்டாக ஒரு அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணிடலாம் நம்மளோட விண்டோஸ் லேப்டாப்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸும் கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பைத்தனுக்கு வந்துட்டு எந்த சப்போர்ட்டும் இல்லை. ஆனால் வந்துட்டு சில லைப்ரரிஸ் மட்டும் ஆண்ட்ராய்டில் ரன் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. லைக் கிவி அப்படிங்கிற லைப்ரரி பார்த்திங்கன்னா ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான். அந்த லைப்ரரியை பயன்படுத்தி நம்ம வந்துட்டு GUI ப்ரோக்ராம்ஸ்லாம் பைத்தனில் எழுத முடியும். அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஆண்ட்ராய்டில் ரன் பண்ணக்கூடிய APK ஃபைலாக மாற்றுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவங்க வந்துட்டு அந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. கிவி டெவலப் பண்ணாங்க. பில்டோசர் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்தை டெவலப் பண்ணியிருக்காங்க. அதை பயன்படுத்தி நம்ம வந்துட்டு கிவி அப்ளிகேஷன்ஸை ஈஸியாக APK ஃபைல்ஸை மாற்றிக்க முடியும். இப்படி தான் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் பைத்தன் கொடுக்குது. அண்ட் கூடவே பார்த்திங்கன்னா இந்த பைத்தன் வந்துட்டு இன்னொரு வகையில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். இதுதான் ரொம்ப முக்கியமான டாபிக், டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பைத்தன் ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகை ஏன்னா பைத்தனில் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக அந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை நம்மளால் பண்ண முடியுது. ஸோ இதை வச்சு தான் வந்துட்டு டேட்டா சயின்ஸ்லேயும் பைத்தன் அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. அண்ட் கூடவே இந்த வேர்ல்டு ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு முக்கியமான டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா பைத்தனுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது. இந்த பைத்தனில் பார்த்திங்கன்னா மிஷின் லேர்னிங் வந்துட்டு டெவலப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பைத்தனை பயன்படுத்தி மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறாங்க. அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் பைத்தன் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த வகையில் பார்த்திங்கன்னா பைத்தன் பல வகையில் பெஸ்ட்டாக இருக்குது. இந்த டெஸ்க்டாப் வெப் அப்ளிகேஷன்ஸ், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஃபீல்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பைத்தன் அதிகமாகவே யூஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம பைத்தனை செலக்ட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ வந்துட்டு இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம பைத்தன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கலாம். அதாவது பைத்தன் ப்ரோக்ராமிங்கை கற்றுக்கலாம் டோட்டலாகவே. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ண போகிற வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை கைஸ்.